Taste the Daily. பொற்கால ஆட்சியை தமிழக மக்களுக்கு கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே என புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புகழார். யார் அந்த சார் என்று கேட்டால் திமுக அமைச்சர்கள் கொந்தளிக்கிறார்கள். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் யார் அந்த சார் என்ற முக்கிய புள்ளி வெளிச்சத்துக்கு வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அழிக்க முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. திமுக 4 ஆண்டுகளில் எதுவும் செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மகனை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார், அதுதான் ஸ்டாலினின் சாதனை என விமர்சனம். திமுக கொடுத்த 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 20% கூட நிறைவேற்றப்படவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை மட்டும்தான் ஸ்டாலின் படைத்திருக்கிறார். கடன் வாங்கி அரசை நடத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சட்டமன்றத்தில் நான் பேசியதை நேரலையில் காட்டினால் திமுகவுக்கு சாவு மணிதான். திமுக அரசுக்கு தில்லு திராணி இருந்தால் சட்டசபையில் நான் பேசுவதை நேரலையில் காட்டுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சவால். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர இன்னும் 13 அமாவாசைகள் மட்டும்தான். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை திமுக முடக்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். மக்களை ஏமாற்றுவது மட்டும்தான் ஸ்டாலினின் வேலை. ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைப்பதில்லை, திமுக அரசு அல்வாதான் கொடுக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளில் வரி விதிக்க மாட்டோம் என்று அறிவித்தது திமுக அரசு. மின் கட்டணத்திற்கு 52%, வீட்டிற்கு 100%, கடைகளுக்கு 150% என இப்படி வரிக்கு மேல் வரியை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலரை நோட்டமிட்டு கொஞ்சமும் அச்சமின்றி செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பற்றி பேசும் எதிர்க்கட்சியை பற்றி கவலைப்பட மாட்டேன் என கூச்சமின்றி பேசும் முதல்வர் இந்த செயின் பறிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சியை பார்த்தாவது தன்னை திருத்திக் கொள்ள வேண்டுமென மக்கள் விமர்சனம். தாம்பரம் காவல் ஆணையர் தலைமையில் போலீசார் பொங்கல் பண்டிகை கொண்டாட சென்ற நிலையில் பெண் காவலருக்கும் உட்பட 8க்கும் மேற்பட்டோரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடிய திருடர்கள். ரோம் நகரம் பற்றி எரிந்த போது பிடில் வாசித்த நீரோ மன்னனைப் போல மக்கள் திண்டாடும் வேளையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொண்டாட்டத்தில் இருப்பதாக மக்கள் வேதனை. பொங்கல் தொகுப்பு விநியோகம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் சுமார் 33 லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு சென்று சேரவில்லை என தகவல். பொங்கல் பரிசுக்காக சுமார் 250 கோடி செலவிடப்பட்டிருப்பதாக ஸ்டாலின் அரசு சொல்லி வரும் நிலையில் பொதுமக்கள் பலரும் பொங்கல் பரிசு கிடைக்கவில்லை என வேதனை. வாங்கவே இல்லை, நாங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை, எதுவும் வாங்கவும் இல்லை. இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்று போய் நாளைக்கு வாங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கல் பரிசு வாங்குறதாக போனோம், ஆனால் புடவை வேஷ்டி இது மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வாங்காத வந்துட்டோம். நாங்கள் பச்சரிசி சக்கரை போய் கேட்டோம், அவங்க இல்லைம்மா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டோம், வாங்கம்மா வந்துட்டோம். 33 லட்சம் பேர் பொங்கல் பரிசு பெறாதது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை என பேசி மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய சபாநாயகர் அப்பா. 33 லட்சம் குடும்பங்கள் பொங்கல் பரிசு பெறாதது பெரிய எண்ணிக்கை இல்லையா?
வாக்கு கேட்கும் போது மட்டும் ஒவ்வொரு தனி நபரிடமும் கேட்டீர்களே என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 725 கோடிக்கு மது விற்பனை செய்து கடந்த ஆண்டை விட 46 கோடி ரூபாய் அதிகமாக கல்லா கட்டிய டாஸ்மாக் நிர்வாகம். படிப்படியாக மது விற்பனையை குறைப்பதும் மதுவே இல்லாத தமிழகத்தை படைப்பதும் தான் எங்களது கனவு என கதை சொல்லும் திராவிட மாடல் ஆண்டுதோறும் மது விற்பனையை அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். பண்டிகை காலங்களில் விமான நிறுவனங்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. பல மணி நேரமாக வரிசையில் நிற்கும் பக்தர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என பக்தர்கள் ஆதங்கம். திருப்பதியில் நடக்காததா இங்கு நடந்துவிட்டது என்று திமுக அமைச்சர் சேகர் பாபு அலட்சியத்துடன் பதிலளித்ததால் மக்கள் ஆவேசம். திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிற்பான். கணக்கில் வராது. திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிற்பான். கணக்கில் வராது. திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிற்பான். கணக்கில் வராது. தமிழக சித்தா மருத்துவத் துறையில் காலி பணியிடங்கள் அறிவிப்பு, பதவி உயர்வு, வாகன வசதி அனைத்திலும் தமிழக அரசு ஓரவஞ்சனை காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முனைப்பு காட்டிய முதல்வர் ஸ்டாலின் அந்த துறையில் நிலவும் பற்றாக்குறைகள் பற்றி கண்டுகொள்ளவில்லை என சித்த மருத்துவர்கள் வேதனை. கோவையில் 15 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியில் வாக்களித்த மக்களின் வாரிசுகளுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் நிலவும் நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் தனது அடுத்த வாரிசுக்கு பட்டாபிஷேகம் செய்வதில் ஸ்டாலின் ஆர்வம் காட்டுவதாக மக்கள் விமர்சனம். வேலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சப்படும் நிலை உருவாகி வரும் அவலம். சேலம் மாவட்டம் கொளத்தூரில் இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுகன் சிக்கினார். அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் அருகே தேர்வில் மதிப்பெண்ணை குறைத்து விடுவேன் என மிரட்டி 10ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியரே பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத இடமாக உருமாறி வருவதாக பெற்றோர்கள் வேதனை. கரூர் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வெங்கமேடு காவல் நிலைய காவலர் இளவரசன் என்பவர் போக்சோவில் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரே பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவலம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் ஜிம்மில் உடல் எடையை குறைக்க சென்ற இல்லத்தரசிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஜிம் ட்ரெய்னர். பாலியல் குற்றங்கள் குறித்து ஸ்டாலின் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காததால் திரும்பும் திசையெல்லாம் காமுகன்களின் தொல்லை அதிகரித்திருப்பதாக பெண்கள் வேதனை. கோவை அருகே கார் டிரைவரை ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய 7 பேர் கும்பல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் அரிவாள் வெட்டு சம்பவம் சர்வ சாதாரணமாகிவிட்டதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே குடும்பத்துடன் பொங்கல் பண்டிகை கொண்டாட சென்றவர் சொத்து தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் கிராமத்தில் மனைவியை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்து கணவன் வெறிச்செயல். காவல்துறையின் மீதான அச்சமின்மையே இத்தகைய கொலை குற்றங்கள் நிகழ காரணம் என மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் தேவர்குளம் அருகே இளைஞரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் உறங்கும் ஸ்டாலின் அரசு எப்போது கண் திறக்கும் என மக்கள் கேள்வி. திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சத்திரம் பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவர் ஓட விரட்டி வெட்டப்பட்டதால் பரபரப்பு. முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் இளைஞர்கள் மீது நடத்திய கொலைவெறி தாக்குதல் குறித்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் கிராமத்தில் காவல்துறையினர் முன்னிலையிலேயே இருவேறு தரப்பினர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. அரசின் குற்றங்களை சுட்டிக்காட்டுபவர்களிடம் தீரத்தை காட்டும் காவல்துறை கண்முன்னே ஒருவரை தாக்கிக் கொண்டிருப்பதை தடுக்க முடியாமல் திணறிய அவலம். சென்னை ஐசவுஸ் பகுதியில் மின்வாரிய ஊழியர் என சொல்லி 80 வயது மூதாட்டியிடம் 13 சவரன் நகை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே தனியாக இருக்கும் முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இச்சம்பவத்தின் மூலம் அம்பலம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓய்வு பெற்ற அரசு பள்ளி அலுவலக உதவியாளர் வீட்டில் 56 சவரன் தங்க நகை ரொக்க பணம் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரியமேட்டில் பிரபல வங்கியின் ஏடிஎம்மில் நடைபெற்ற கொள்ளை முயற்சி பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அரசை விமர்சனம் செய்து போஸ்டர் ஒட்டினால் அதை தேடி சென்று கிழிக்கும் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததே கொள்ளையர்களுக்கு துணிச்சல் வர காரணம் என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் திருட்டு சம்பவங்களால் மக்கள் அச்சம். தூத்துக்குடியில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்து டயரில் தீ விபத்து. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்யாமல் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. சஞ்சய் ராய் என்பவரை குற்றவாளியாக தீர்ப்பளித்து கொல்கத்தா சியால்டா நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தை தொழிலாளர்கள் மீட்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் தொழிற்சாலைகளை முறையாக ஆய்வு செய்யாததால் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயல் அருகே குடிநீருடன் கலந்த கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்று திருவிழாவிற்கு வருகை தந்த பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் அவதி. திமுக ஆட்சியில் கேவல்துறை முறையான போக்குவரத்து மாற்றம் செய்யாததால் சென்னை கும்பகோணம் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. சேலம் அருகே நடைபெற்ற எருதாட்ட நிகழ்ச்சியின் போது காளைகள் பார்வையாளர்களின் கூட்டத்திற்குள் புகுந்ததால் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். உரிய பாதுகாப்பு வசதிகளை செய்யாததும் முறையான வழிகாட்டுதல் இல்லாததுமே இந்த கலவரத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.